நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இது உண்மையும் உருட்டும். ப்ரோ, பிரதமர் மோடி 3 நாளைக்கு அமெரிக்கா ட்ரிப் ஒன்று போயிருந்தார்ல. சுற்றுப்பயணம்னு சொல்லி பழங்க. ட்ரிப்புன்னு சொல்லலாம். போனவர் நிறைய பேர்த்த பார்த்ததா சொல்றாங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி ஒரு சுற்றுப்பயணம் போடுறாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ் அரசியல்வாதிகளை சந்திக்கிறது தான். எலான் மஸ்க் கூட சந்திச்சாரு. நான் கூட பார்த்தேன். எலான் மஸ்க் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஒன்று விட்டுருந்தார்ல, ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் மோடி அப்படின்ட்டு. அது என்ன ப்ரோ, அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் அவர் உண்மையிலுமே ஃபேனா இல்லையா அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் ஜாக் டார்சி, அதாவது முன்னாள் ட்விட்டர் CEO, அவர் ஒரு பாட்காஸ்ட் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பெரிய நாடுகள்லேருந்து உங்களுக்கு வர ப்ரெஷர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது, இந்தியாவிலேருந்து கூட எங்களுக்கு ப்ரெஷர்ஸ் வந்துச்சு. மெயின்லி அந்த விவசாய போராட்டம் நடந்தப்போ சில ஜேர்னலிஸ்டோட அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்து டெலீட் பண்ண சொன்னாங்க. தென் சில ட்வீட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணல அப்படின்னா உங்கள் இந்தியாவில் இருக்க உங்கள் நிறுவனத்து மீதும் உங்கள் நிறுவனத்தில் பணிபுரியறவங்க மீதும் ரைடு வரும். ஒரு மிரட்டல் மாதிரி விட்டுருக்காங்க. மிரட்டல் மாதிரி இல்லை, மிரட்டலே தான். அந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. India, for example, India is a country that had many requests of us around the farmers' protest, around particular journalists that were critical of the government, and it manifested in ways such as we will shut Twitter down in India, which is a very large market for us. We will raid the homes of your employees, which they did. We will shut down your offices if you don't follow suit. And this is India, a democratic country. இல்லை, இதுக்கு சம்மந்தம் இல்லை, சொல்கிறேன். கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? வரத்தானே செய்யும். மேபி இருந்திருக்கலாம், அதுக்காகவும் இருக்கலாம். இல்லை சில பல விஷயங்கள் அவருக்கு பிடிச்சி போய். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரியே அவரிடமே அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறப்போ நமக்கு சில சந்தேகம் ஆப்வியஸாக வரத்தானே செய்யும். ப்ரோ, US காங்கிரஸில் வேறு என்னென்ன பேசியிருக்காரு? ஓகே, அவரோட ஸ்பீச்சில் முக்கியமான சில டாபிக்ஸில் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு 4 டாபிக்ஸ் மட்டும் எடுத்துக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு அவர் இந்தியாவை பற்றி சொல்கிற ஒரு விஷயம், அது நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கோம். 40 மில்லியன் வீடுகள், 150 மில்லியன் மக்களுக்கு 40 மில்லியன் வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷனை விட 6 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அந்த ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 500 மில்லியன் பீப்புளுக்கு உறுதி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சவுத் அமெரிக்காவோட பாப்புலேஷனை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ சிரிக்கிறதோட அர்த்தம் அப்புறம் எதுக்கு திரை மறைவுலாம் எதுக்கு பண்ணீங்க அதான் கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோமே. அடுத்து பெண்களை பற்றி அவர் பேசுகிறப்போ கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் எலெக்டட் விமன்ஸ் லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ்லையும் சரி மற்ற இதுலேயும் இந்தியாவை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸில் நேவியில் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அவங்க முக்கிய பங்காற்றுறாங்க. அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேர்ள் சில்ட்ரன்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத முக்கியமாக பார்க்குறோம். அதுதான் குடும்பத்தையும் மற்ற விஷயத்தையும் மேல் தூக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆமாம், அந்த இன்வெஸ்ட்டுங்கிறதுக்கு பதிலாக தான் இன்வெஸ்டிகேட்டுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தேன், சில இதெல்லாம் பார்த்தேன். இந்த ரிலேஷன்ஷிப் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் சொல்லிட்டாரு. I believe that investigating in a girl child lifts up the entire family. Nearly 400,000 miles of political fiber. When I was here in 2016, I said that our relationship is. அதுக்கப்புறம் யூத்ஸை பற்றி சொல்கிறப்போ ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு ட்ரெடிஷனான நாடுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது இவங்க டெக்னாலஜி விஷயத்துலையும் முன்னோக்கி இளைஞர் போகிறாங்க. எப்படி ட்ரெடிஷனை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ டெக்னாலஜியும் அவங்க முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஒரு ரீல்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போடுறதுல ஆரம்பித்து ஒரு பெரிய அளவில்
என்ன சொல்கிறது மிஷின் லேர்னிங் கோடிங் பண்ணுற வரைக்கும் இன்னொரு அவங்க எல்லா முன்னோரானல்ல. ஆமாம் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. அவர் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பார்ப்பாரு போல் இருக்கு ஃப்ரீ டைமில். அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் மெயினாக உக்ரைன் வார். அவர் வாரை பற்றி சொல்கிற இடத்துல தான் நம்ம ஹைலைட் பண்ணி ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. சொல்லுங்கள். மனிதர்கள் ரத்தம் சிந்துவதையும் மனிதர்கள் கஷ்டப்படுவதையும் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறுத்திட்டாங்கல்ல. ஓகே சரி சொல்லுங்க. இதெல்லாம் தான் வந்து அவரோட ஸ்பீச்சில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொன்று அவர் ஸ்பீச்சில் பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா ஹார்ட் பீஸ் ஒன்று இருக்குது. அது வந்து என்னால் அதை வாசிச்சுட்டு அதை கடந்தே வர முடியலை. சொல்லுங்கள் அதையும் பேசி விட்ருவோம். அவர் வந்து டெமோக்ரஸியை பற்றி சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இஸ் த கான்ஸ்டன்ட் கனெக்ட் வித் த பீப்புள் டு லிசன் டு தம் அண்ட் ஃபீல் தேர் பல்ஸ். இது இவங்க வந்து அதை கேட்டு ஃபீல் பண்ணி அதை தீர்த்து வைக்கிறாங்க. டெமோக்ரஸிங்கிறது மக்கள்கிட்டருந்து அவங்களோட விஷயங்களை கேட்குறதும் அது வந்து அவங்க பல்ஸில் ஃபீல் மறந்துட்டாங்க போல. இவங்க வீட்டு வாசலில் தானே விவசாயிகள் போகிறாங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு வருஷமாக. ஒரு உள்ளேருந்தே ஃபீல் பண்ணியிருப்பாரா இருக்கும். ஃபீல் பண்ணதில் தான் தாடி வளர்த்துருக்கோம். ஆமாம் அதே மாதிரி அந்த டெல்லி நகரத்தை சுற்றி தான் வந்து ஒரு வருடம் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. இல்லை அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கேட்டு ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கோம். அதுக்கு நடவடிக்கையில் எது எடுக்கிறேன்னு அவர் சொல்ல கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, 79 ஸ்டாண்டர்ட் அவேஷன்ஸ் வாங்கினாரு அப்படின்னு நம்ம தமிழ் ஊடகங்கள்லாம் பேசிச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன திருத்தம், 79 ஸ்டாண்டிங் அவேஷன்ஸ்லாம் இல்லை, 15 ஸ்டாண்டிங் அவேஷன். இதுக்கு சீட்டெல்லாம் பிடிங்கி போட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கலாமே. 79 தாட்டி கொடுக்குறாங்க இருந்தால் 15 ஸ்டாண்டிங் அவேஷன்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அதில் எல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்கிற விஷயம் டெமோக்ரஸிங்கிறத 14 தடவை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது. சரி ஒரு சின்ன இதுலேயும் ஒரு சின்ன டேட்டா. தென் அதுக்கப்புறம் இதை கடந்து போகணும் அப்படின்னா இவர் பேசுகிற அதே நாள் அன்னைக்கு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று இருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, நான் கூட பார்த்தேன். ஹேஷ்டேக் மோடி நாட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல போன நீ. ஆமாம் இந்த அப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து ஜோ பைடன் அவர்களுடைய பார்ட்டியிலேருந்தே வந்து எப்படி அப்படின்னா ஒரு 75 மெம்பர்ஸ், அதாவது அங்கே காங்கிரஸ்மென் சொல்லுவாங்க, காங்கிரஸ் உமன் சொல்லுவாங்க, அங்கே செனேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க 75 பேர் வந்து ஒரு விஷயத்த பைடனுக்கு வந்து வலியுறுத்துறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் மீறல்கள், மனித உரிமை மீறல்களை பற்றி நீங்கள் பேசணும். அதே மாதிரி அங்கே ரிலீஜியஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பற்றியும் நீங்கள் அவர் முன்வைக்கணும். அப்படி மோடி அவர்கள்ட்ட பேசுகிறப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் முன் வச்சு பேசணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. இன்னொரு முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். CNN சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மோடி அவர்களிடம் முக்கியமாக ஜோ பைடன் அவர்கள் அந்த அதிபர் வந்து இதை குறித்து பேசணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் மைனாரிட்டிஸ், ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மையினர்கள் மீதான நலன்களையோ பாதுகாப்பையோ பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் முக்கியமாக இன்னொன்று அவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னா, இதுதான் ஹைலைட்டான விஷயம். எனக்கு அவரோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, நான் அவரோட உரையாடுறேன் அப்படின்னா, நான் முக்கியமாக இந்த விஷயத்த பேசுவேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இனக்குழுக்களோட பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யலை அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக பிளவுபடும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. The president meets with Prime Minister Modi, then the protection of the Muslim minority in a majority Hindu India, that's something worth mentioning. Because, and by the way, if I had a conversation with Prime Minister Modi, who I know well, part of my argument would be that if you do not protect the rights of ethnic minorities in India, then there is a strong possibility India at some point starts pulling apart. And we've seen what happens when you start getting those kinds of large internal conflicts. So that would be contrary to the interests not just of Muslim India, but also Hindu India. So I think it's important to be able to talk about these things honestly. You're never going to have things are never going to be as clean as you'd like, right? Because the world is complicated.
ப்ரோ மோடி அவர்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஆமாம் மஞ்சள் ஓமை காட்டெலாம் சொல்லலை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை அப்போல்லாம் அது ஆரம்பிக்கல. அங்கே சில பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுச்சு. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பேச்சு உரிமை வந்து மறுக்கப்படுது, அதாவது மைனாரிட்டி மேலே ஒடுக்குமுறைகள்லாம் சில நடக்குது அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஏதோ ஹெட்செட்லாம் கழட்டி வச்சுட்டு டாட்டா பாய் பண்ணிட்டு கிளம்பிட்டதா சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். ஆமாம் நானும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்களா அவர் பதில் சொல்லலை பார்த்தீங்களா அப்படின்னு போர்ட்ரை பண்ணுறதுக்காக தான் அந்த கிளிப்பிங்ஸ் போட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அவர் பதில் சொல்லியிருக்காரு. இல்லை பதில் சொல்லியிருக்காரு. ஆஹா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா, அவங்க பதிலோட சேர்த்தே கூட போட்டிருக்கலாம். சேர்த்தே போட்டிருந்தாலும் அந்த கிளிப்பிங்ஸ் போட்டவங்களுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ரோ அப்படி என்ன பதில் சொல்லியிருக்காரு? இப்போது கேட்கப்பட்ட கேள்வி என்ன, உங்கள் நாட்டில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மீது தாக்குதல் நடக்குது, ஆமாம், அது உங்கள் அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது? ஃப்ரீ ஸ்பீச் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இதுதான் கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அமெரிக்கா இந்தியா இரண்டு நாடுகளின் டிஎன்ஏலேயே வந்து டெமோக்ரஸி இருக்குது. கான்ஸ்டியூஷனை வந்து எங்கள் ஃபவுண்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் டெமோக்ரஸி தான் இருக்குது. நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிறீங்கனாலே எந்த வகையான டிஸ்கிரிமினேஷன்லையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்றது. சரி முடிஞ்சிருச்சு. நான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். Mr. Prime Minister, India has long prided itself as the world's largest democracy, but there are many human rights groups who say that your government has discriminated against religious minorities and sought to silence its critics. As you stand here in the east room of the White House, where so many world leaders have made commitments to protecting democracy, what steps are you and your government willing to take to improve the rights of Muslims and other minorities in your country and to uphold free speech? I'm actually really surprised that people say so and so. People don't say it. Indeed, India is a democracy. And as President Biden also mentioned, India and America, both countries, democracy is in our DNA. Democracy is our spirit. Democracy runs in our veins. We live democracy, and our ancestors have actually put words to this concept, and that is in the form of our Constitution. Our government has taken the basic principles of democracy, and on that basis, our Constitution is made, and the entire country runs on that. Our Constitution and our government, we have always proved that democracy can deliver. And when I say deliver, this is regardless of caste, creed, religion, gender. There's absolutely no space for discrimination. And when you talk of democracy, if there are no human values and there is no humanity, there are no human rights, then it's not a democracy. And that is why when you say democracy and you accept democracy, and when we live democracy, then there is absolutely no space for discrimination. And that is why India believes in moving ahead with everybody with trust and with everybody's efforts. These are our foundation principles, which are the basis of how we operate, how we live our lives. In India, the benefits that are provided by the government is accessible to all. Whoever deserves those benefits is available to everybody. And that is why in India's democratic values, there is absolutely no discrimination, neither on basis of caste, creed, or age, or any kind of geographic location. சரி கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கும் டிஎன்ஏக்கும் டெமோக்ரஸி இதெல்லாம் என்ன சம்மந்தமே இல்லாமல் பதில்? ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் போனார், இந்தியாவில் டெமோக்ரஸி நசுக்கப்படுகிறது, எதிர்கட்சியின் குரல் வழி நசுக்கப்படுகிறதுன்றாரு. டெமோக்ரஸியே இந்தியாவில் இல்லைன்றாரு. அப்போ நான் டெமோக்ரஸி இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணுமா இல்லையா? சரி அதுக்கான கேள்விக்கு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நான் பதிலுங்க. நான் வந்தது எதுக்கு, அந்த வேலையை தான் நான் பார்க்க முடியும். நீ கேள்வி கேட்ப நான் அதெல்லாம் பதில் சொல்லிருக்க முடியுமா? அதெல்லாம் அப்படிதான் கடந்து போயிடணும்.